வணக்கம் மாணவர்களே, ஜெயமிலிருந்து உங்கள் தரன். இந்த மாதம் வந்து எங்களோட வேலி சுமந்த மாதங்கள். இந்த நாட்களில் 2009ஆம் ஆண்டு எத்தனை உயிர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டதை ஞாபகப்படுத்துறீங்களா? அந்த நினைவு உங்களுக்கு இருக்குதா? இந்த மக்களுக்கு அந்த நினைவு கூட அந்த மக்களுக்கு இருக்குதா? தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கட்சிகளுக்காண்டி இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் கட்சிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது உங்களோட ஊருண்ட தேர்தல், உங்களோட ஊருண்ட இது ஏன் இந்த நாட்களில் வந்து இந்த தேர்தல்களை இவர்கள் வைக்கிறார்கள்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறீங்களா? என்ன காரணத்துக்காண்டி எங்களோட வலி சுமந்த மாதங்களில் இவர்கள் வந்து இந்த தேர்தல்களை நடத்துகிறார்கள்? வடிவ பாருங்கள். ஜனாதிபதி தேர்தல் வந்து செப்டம்பர் மாதம் நடந்துச்சுது. செப்டம்பர் மாதம் என்னது? எங்களோட திலீவனண்ட நாங்கள் நினைவூரன் தினங்கள். அந்த வலி திலீவனன்னா எங்களோட இனத்துக்காண்டி இந்த இனத்துக்காண்டி தண்ணியை உறுத்தி தியாகம் செய்து இறுதி வரை, உலகத்திலே இறுதி வரையும் அன்னை பூபதி அம்மா மாதிரி இறுதி வரையும் உண்ணாவிரம் இருந்து இந்த இனத்துக்காண்டி ஒரு விடுதலை போராளியாக இருந்த அவர் வந்து உண்ணாவிரம் இருந்து இந்த இனத்துக்காண்டி உயிர் நீத்த இந்த இனத்தின் விடுதலைக்காண்டி அந்த உன்னதமான தியாகத்தை வந்து நீங்கள் இதான் அதை மலங்கடிக்கிறதுக்காண்டி ஜனாதிபதி தேர்தல் அதுலேயும் வந்து உங்களை கொச்சப்படுத்துறதுக்காண்டி இந்த தேர்தலில் கூட ஜனாதிபதி தேர்தலில் கூட வந்து உங்களோட இந்த திரிவனின் தியாகத்தை மறந்து நீங்கள் ஒரு சிங்களவருக்கு பின்னால் நிற்கிறீங்கன்றது உங்களை காரி துப்புறதுக்காண்டித்தான் அந்த தேர்தலே அந்த தினத்துக்கு இந்தியன் திங்க் டேங்க்ஸ் நடத்தினார்கள். பின்னுக்கு நின்ற இந்தியன் ஏனென்றால் இவர்கள் தான் கொன்சர்ட் அண்டு 2023 23 வரையும் கொன்சர்ட் அண்டு மாவீர தினத்தில் வந்து அனிருத்தின கொன்சர்ட், இந்த முள்ளிவாய்க்க தினத்திலே வந்து நடக்க இருந்தது அனிருத்தின கொன்சர்ட். அது தள்ளுபட போட்டுச்சுது. இந்த ஜிவி பிரகாஷ், இளையராஜா, ஏஆர் ரோமான், இப்படி வந்து இளையராஜன் மகன், இப்படி வந்து எல்லாருமே வந்து இதுதான் சந்தோஷ் நாராயணன், இப்படியான எல்லா கூத்தும் நடந்துச்சு 2023. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதே இதை வந்து இப்போ தேர்தலில் வந்து இவர்கள் காட்டுறாரு. எப்படி வந்து கொன்சர்ட்டில் வந்து நீங்கள் அமைதியாக கடந்து போனீங்களோ, எங்களோட புனித நாட்களில் வந்து கொன்சர்ட் நடத்தும் போது நீங்கள் எப்படி அமைதியாக கடந்து போனீங்களோ அதே இதை தான் இப்போ தேர்தலையும் வந்து செய்கிறார்கள். தேர்தலையும் வந்து எங்களோட புனித மாதங்களை குறி வச்சு தன்றார்கள். அதில் வந்து நீங்கள் தமிழ் தேசத்துக்கு வெற்றி இதன்னு உங்களை பார்த்து நீங்களே சிரிக்கிறீங்க. இந்த கூத்தை பார்த்து நீங்களே சிரிக்க வேண்டிய இது விடயங்கள். இந்த விடயங்கள் இதில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் தமிழ் தேசம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் ஒன்றது வந்து உங்களோட ஊருண்ட மேம்பாட்டுக்கான எப்படி வீதி அமைக்கிறது, எப்படி வீதி கிளீன் பண்ணுறது, எப்படி பேருந்துகள், எப்படி போக்குவரத்து என்ற உங்களோட இதுக்கு உள்ளூராட்சி இதுக்கு வந்து எப்படி நீங்கள் மேம்படுத்துறதுக்கான தேர்தலுடைய இதுக்கும் தமிழ் தேசத்துக்கும் எங்கே தொடர்பு இருக்குது? உங்களோட ஊருண்ட அபிவிருத்தி இதற்கும் கட்சி அரசியலுக்கும் எங்கே தொடர்பு இருக்குது? அதோட வந்து இதில் வந்து பிரசாரமே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பிரசாரமே இருந்துச்சு. அப்படி என்றால் ஐநாவில் வந்து எங்களோட உரிமையை வந்து பெற்று தருவார்களாம். எந்த தேர்தல் வந்து ஐநாவில் வந்து உலக நாடுகள் வந்து திருப்பி பார்க்குற தேர்தல் என்ன தேர்தல்? ஜனாதிபதி தேர்தல். அதான் மெயினான தேர்தல். அந்த இதுக்கு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு படித்து பிரசாரம் செய்திருந்தோம். பொது வேட்பாளருக்கு பின்னால் போய் நின்று ஒற்றுமையாக எல்லா கட்சியிலும் இணைஞ்சு ஒற்றுமையாக நில்லுங்களு படித்து சொன்னோம். கேட்டிங்களா? கேட்கல. பேருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சுது. எங்களோட கார்த்திகை மாதத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சுது. அந்த இதுலேயும் வந்து போலி வாக்குறுதிகள், இந்த ஐஸ் வைக்கிற விடயங்களுக்கு வந்து நீங்கள் நம்பி ஒரு பிம்பத்துக்கு பின்னால் ஒரு ஷோ நடத்தப்படுது. சி தமிழ் மாதிரி விஐடிவியில் மாதிரி ஒரு ஷோ தான் இப்போ வந்து ரியாலிட்டி ஷோவாக வந்து இங்கே பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இந்த அனுராவாலையும் இப்போ அர்ச்சுனாவாலையும் நடத்தப்படுற இந்த ஷோக்களுக்கு கூட வந்து நீங்கள் போய் இலகுல போய் மாட்டிக்கிட்டு நம்பி நாங்கள் எப்போ சொன்னாங்க? ஒரு வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, உங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் கேட்கல. ஆனால் இப்போ தான் இவர்கள் கண் விழித்து கொண்டார்கள். இப்போ தான் நாங்கள் என்ன கதைச்சோமோ, நாங்கள் என்ன அனுரா பற்றியும் அர்ச்சனா பற்றியும் கதைச்சோமோ அதில் வந்து இப்போ அனுராவை பற்றி சிங்களத்தை இதை பற்றி வந்து பேனாவதை பற்றி வந்து இப்போ எலெக்ஷன் மேடையில் வந்து நான் கட்சி விடயங்கள் என்னடா கேட்குதுன்னு சைக்கிள் கட்சி மேடையில் நான் கட்சி விடயம் என்னென்னு கேட்குதுன்னு பார்த்தால் இந்த பசுமை கட்சி ஐங்கநேந்திரன் வந்து சைக்கிள் கட்சி மேடையில் வந்து நான் கதைச்சு அப்படியே கதைக்கிறேன். என்னடா நான் கதைச்சது அங்கே இருக்கான்னு நானே ஆச்சரியப்பட்டு ஓகே நல்லபடியத்தை பாய்க்கணுமென்ட்டு நான் கடந்து போனேன். ஆனால் இவ்வளோ நாளும் ஏன் பிடிச்சு கொள்ளையில நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் சொன்ன விடயங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்குமாண்டு
ஒரு வருஷமாக சொன்ன விடயங்களை வந்து இப்போத்தான் இந்த மக்களுக்கு அதுவும் வந்து தங்களோட அரசியலுக்கான புரியுதொழிய உண்மையாக புரிஞ்சு கொண்டார்களா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக இல்லை. நாங்கள் சொன்ன விடயம் வந்து எல்லாம் ஒன்றிணையுங்கள், இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள். நல்ல இந்த லஞ்சம் இந்த பிளாக் இதண்டு நல்ல கரப்பிடிஞ்ச ஆக்களை வந்து விலத்தி போட்டு அவதூறுகள் இதுகளில் வந்து ஆதரபூர்வமாக வந்து நிறுவிக்கப்பட்ட ஆக்களை வந்து சுமந்திரன் கயந்திரகுமார் போன்ற ஆக்களை நீக்கி போட்டு புது ரத்தம் மக்களுக்கு சேவை செய்கிற ரத்தம், இன உணர்வான ரத்தங்களை வந்து நீங்கள் விட்டீங்கன்னா மக்களுக்கு அப்படி அபிவிருத்தி பிஸ்னஸ் ரீதியிலையும் மற்றது உணர்வோடையும் படிப்பிலையும் எல்லாத்துலேயும் வந்து இனத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இளைஞர்களை வந்து நீங்கள் இடம் விட்டு கொடுத்தீங்கள் என்றால் இந்த இனம் வந்து ஓரளவுக்கு விழிச்சு கொள்ளும். அவர் வந்து நம்பிக்கையானவர்கள், முக்கியமாக வந்து இந்த இனத்துக்கு தேவை நம்பிக்கையானவர்கள். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த கட்சி தலைவர்கள் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஒரு இனத்தில் இருக்கிற குடிமகன் சிங்களனுக்கு போட வந்து உடனே போய் ஈஸியாக போய் தன்னை மனச்சாட்சியை விற்று உடனே ஈஸியாக போய் சிங்களனுக்கு வாக்கு போடுவானா? கடைசி வரையும் இல்லை. அவர் இனத்தில் தலைவர்கள் வந்து சரியாக இருந்தால் இந்த விடயத்தை வந்து இவ்வளவு மக்கள் சிங்களத்துக்கு போய் பின்னால் போய் நிற்க மாட்டார்கள், வாக்கும் போட மாட்டார்கள். எங்களோட தலைவர்கள் வந்து சரியில்லாமல் இருக்கிறபடியத்தான் அவருடைய மனச்சாட்சிக்கு வந்து இலவில் வந்து அவருடைய மனச்சாட்சி தடுக்கும். சரியான தலைவர் இங்கே இருந்தால், அவர் உண்மையான மனிதர்களாக இருந்தால் அவர்களோட மனச்சாட்சி வந்து தடுக்கும், சிங்களனுக்கு இலவில் ஓட் போட விடாது. ஆனால் எங்கள் தலைவர்கள் வந்து பிள்ளையானவர்களாக இருக்கும்போது இவன் ராயபக்ச காசு வாங்கி வந்தானே, இவன் வந்து இனத்துறோம் செய்த வந்தானே, இதுகளுக்கு போடுறதையும் பார்க்க நேரடியாகவே சிங்களனுக்கு போடுறாண்டு அவர்கள் வாக்கு போடுறார்கள். இன்றைக்கி நாங்கள் படித்து சொன்னோம், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் 6 வருஷம் இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்போவும் வந்து திருப்பியும் சொல்கிறோம், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையும் வந்து இந்த இளைஞர்கள் மிக விரைவில் வந்து தடம் புரண்டு போகிறார்கள். பேருந்து அவர்கள் அடி வாங்கின பிறகுதான் அவர்களுக்கு புத்தி வரும் மொழிய அவர்கள் குற்றம் செய்கிறதுக்கு நீங்கள் சுத்தமில்லாதவர்களுடைய ஈஸியாக வழியாக வச்சு கொடுக்குறீங்க. இவ்வளவு மக்கள் 1-2 பேர் போன பிரச்சனை, இவ்வளவு மக்கள் தடம் புரண்டு போகிறதுக்கு உங்கள் மீது இருக்கிற தவறு தான் மிகப்பெரிய காரணமாக. நீங்கள் தான் அதற்கு மிகப்பெரிய துரோகிகளாக இருக்கிறீங்க. இந்த குற்றச்செயல்களுக்கு வந்து வழிகாட்டியாக உங்களோட தவறான அரசியல், இந்த ராயபக்சரை பெட்டி வாங்குறதும் சுமந்திரன் போன்ற ஆட்கள் வந்து இந்த இனத்துக்கு இந்த விடுதலை புலிகள் மீது அவதூறுகள் கதைக்கிறதும், இனத்துக்கு கட்சிக்குள்ளேயே வந்து துரோகம் செய்து கட்சியை வந்து நடு ரோட்டில் வெட்டிருக்கிறதும், இப்படிப்பட்ட கேலி கூத்துகள். நீங்கள் பாப்பமிட்டுக்காண்டி இந்த கிளிநொச்சியில் பாப்பமிட்டுக்காண்டி உடனே அன்றாட போகிறதும், இப்படியான விடயங்கள் சாராயம் கொடுத்து வாக்கு கேட்குறதும், கிழக்கில் வந்து சாராயம் கொடுத்து வாக்கு கேட்குறதும், இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்தியாண்ட அரசியலை நீங்கள் ஈழத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்தியாண்ட கேவலமான அரசியலை வந்து நீங்கள் வந்து ஈழத்துக்கு கொண்டு வந்து வச்சு நிற்கிறீங்க. இதில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம்னால் எந்த கட்சி வந்துருக்குது? தமிழ் தேசியம் வந்து அனுராக்கு எதிரான அலின்னு சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்த ஒரு கட்சி ஏன் இந்த வீட்டு கட்சி மக்கள் மத்தியிலேயே இந்த பேரை சுமந்திரன் பேரை கேட்டாலே கருணா எப்படி இந்த கருணாட பேரை கேட்கும்போது அப்படி கோபம் பெறுமோ, அப்படி சுமந்திரன் பேரை கேட்டாலே கோபம் பெற ஒரு நபராக இருக்கிற சுமந்திரனுக்கு வந்து அந்த கட்சியின் தலைவராக இருக்கும் போதும் மக்களே அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, சைக்கிள் கட்சிக்கு அளிக்காமல். போன வருஷம் 1 லட்சம் ஓட் வாங்கின சைக்கிள் கட்சி இந்த முறை கூட்டணி வச்சும் 70,000 வாக்கள் தான் வாங்கியிருக்குது. என்னது சைக்கிள் கட்சி வெற்றி என்று பிரசாரம் செய்கிறார்கள், சைக்கிள் கட்சி வெற்றி பெறையிலையான்னு அப்போ நீங்கள் கேட்குறீங்களா என்றால் அது வந்து உண்மை இல்லை. யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாலையும் தான் அவர்கள் வாக்கு வாங்கியிருக்கிறவருடைய வடக்கு கிழக்கில் ஒத்துமொத்த வடக்கு கிழக்கில் வந்து அவர்களுக்கு வாக்கு விளையலை, சைக்கிள் கட்சிக்கு வாக்கு விளையலை. அவர்கள் வந்து பிரேஸில் இந்த இதில் குறிப்பிட்ட யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாலையும் தான் அவர்களுக்கான வாக்கள் விழுந்திருக்குது. கிழக்கில் அவற்ற ஸ்டெம்பிலே இல்லாமல் இருக்குது. கிழக்கில் வந்து அவர்கள் இருக்கிறார்ன்ற அடையாளமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு தேசியம் பேசுகிற ஒரு கட்சி, தமிழ் தேசியம் என்று பேசுகிற கட்சி வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கும் தமிழ் தேசத்துக்கும் தொடர்பே இல்லை. அப்படி இருந்தும் அந்த கட்சியால் வந்து கிழக்கு மாநிலத்தில் ஏன் முத்திரையை பதிவு செய்ய முடியல? ஏன் அவர்கள் இருப்பே அங்கே கிழக்கு மாநிலத்தில் இல்லாமல் இருக்குது? இவர்கள் செய்கிற விடயங்கள் தான் இவர்கள்ட்ட கள வேலை இல்லை. இங்கே வந்து மீடியாவுக்கு முன்னால் வெளிநாட்டில் இங்கே பல மாமாக்களுக்கு வந்து
அங்கே கணக்கு காட்டணும். அதுக்காண்டி வந்து இங்கே வந்து தமிழாளத்தை வச்சு கொண்டு நாச பிப்பியும் வாசித்து கொண்டு தங்களை கொண்டாடுற இந்த மாமாக்களுக்கு வந்து இவர்களை கையாளுறது வந்து இலவாக இருக்குது. இவர்களும் இவர்களுக்கு துணையாக இருப்பார்கள், இவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். என்னபடியால் இந்த இதால் இவர்கள் தங்களை தமிழ் தேசியவாதிகள் வேண்டும் இங்கே ஏமாத்துறதுக்கும் அங்கே ஏமாத்துறதுக்கும் பயன்படுத்துகிறார்கள் ஒழிய, மக்களை ஏமாத்துறது பயன்படுத்துகிறார்கள் ஒழிய, மற்றபடி இவர்களால் 16 வருஷத்துக்கு பிறகு இவர்களால் ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. என்ன, இவர்கள்ட்ட நேர்மை இல்லை, உண்மை இல்லை. உண்மையானவர்கள் என்றால் மணிவண்ணன் போகும்போதும் மணிவண்ணன் தெளிவாக குற்றஞ்சாடிச்சது, ராஜபக்சட்ட நீங்கள் பெட்டி வாங்கினீங்கள் என்று மணிவண்ணன் தெளிவாக சொல்லிச்சுது. போன வருஷம் வந்த அர்ச்சுனா தெளிவாக சொல்லிச்சுது, ராஜபக்சட்ட வந்து கைது பொன்னம்பலம் பெட்டி வாங்கினார் ரெண்டு, ரணில்ட்டையும் ராஜபக்சட்டையும் பெட்டி வாங்கினாண்டு அர்ச்சுனா சொல்லிச்சுது. இப்போ வந்து இந்த தேர்தலில் சந்திரசேகர் சொல்கிறார் ராஜபக்சட்டையும் ரணில்ட்டையும் பெட்டி வாங்கினீங்களாண்டு. அதுக்கான பதில் என்ன? தமிழ் தேசம் என்று பேசுகிறவர்கள் இன்னும் ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்டீங்களா? என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் ராஜபக்சட்டையும் ரணில்ட்டையும் பெட்டி வாங்கினீங்கள்? என்ன, மாவீர குடும்பங்களுக்கும் இனத்துக்கும் செலவழிக்கிறதுக்காண்டி நீங்கள் பட்டி வாங்கினீங்களா? அதுவும் வந்து விரல்கிட்ட வந்து பேர்நாதிகள்கிட்ட வந்து நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் பட்டி வாங்கினீங்களா, அல்லது எங்களுடைய இனத்துரோகம் செய்கிறதுக்காண்டி பட்டி வாங்கினீங்களா? இதே கேள்விதான் சுமந்திரன்ட்டையும் சாணக்கியன்ட்டையும். என்னத்துக்காண்டி கோடிக்கணக்கில் பட்டி வாங்கினீங்கள்? மக்களுக்கு நல்லது செய்கிறது பட்டி வாங்கினீங்களா அல்ல கெடுதலுக்கா? அடுத்ததை வந்து தமிழ் தேசியம் வெற்றி என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? கிழக்கில் வந்து அரியநேசன் சிவநேசன் அவர்கள் வெற்றி பெற்றது ஓகே, அது வாழ்த்துக்கள். சாணக்கியனுக்கும் இந்த முறை தோல்வியாக தான் இருந்திருக்கு. இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் அவருக்கும் பின்னோக்கி தான் அவர் போயிருக்கிறார் தேர்தலையும். சுமந்திரன் இந்த ஸ்ரீதரன் வந்து கிளிநொச்சியில் வந்து நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார். அதுலேயும் வந்து அவர் எப்படி வெற்றி பெற்றவர் என்று நான் சொல்ல தேவையே இல்லை. அவற்ற அரசியல் இந்திய அரசியலாக இருக்குது. சுமந்திரனுக்கு எல்லாம் மக்கள் இந்த கட்சி தலைவராக இருக்கும் போதே மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் என்றால் இது சுமந்திரனுக்கு கிடைச்ச வாக்கில்லை. மக்கள் வந்து சிங்களவருக்கு போடக்கூடாது வீட்டு கட்சிக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த இதுகளை குழப்பாமல் வீட்டு கட்சி தான் எங்களோட கட்சியாக இருக்கிறபடியால் மக்கள் வந்து சுமந்திரனுக்கு இந்த வாக்கு போயிட இந்த வீட்டு கட்சிக்கும் அங்கே இருக்கிற பிரதிநிதிக்கும் இந்த ஊருக்கு யார் நல்லது செய்வார்கள் என்றால் அந்த பிரதிநிதிக்கு வந்து மக்கள் வாக்கு போட்டிருக்கிறபடியால் இது சுமந்திரனுக்கு கிடைச்ச வாக்கு இல்லை என்றாலும் சுமந்திரன் கட்சியின் தலைவராக இல்லாட்டி ஒன்றும் கூட மக்கள் வந்து வாக்களிக்க போயிருப்பார்கள். ஒன்றும் கூட வாக்கு வந்து வீட்டு கட்சி கிடைச்சிருக்கும். தமிழர் இருந்திருந்தால் உண்மையான தமிழ் தேசம் பேசியிருந்தால் மக்களுக்காண்டி அரசு செய்திருந்தால் ஒன்றும் கூட பேர் இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருப்பார்கள். அப்படி என்றால் ஏன் கயந்திரவார் பொன்னம்பலம் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்போது பரம்பரை அரசு செய்து கொண்டிருக்கிறார், குடும்ப அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கல? இங்கே வெளிநாட்டில் டிக்டாக்கை பார்த்தாலோ என்னத்தை பார்த்தாலோ அனுராக்கு எதிரான பாரிய சக்தி கயந்திர பொன்னம்பலம் ஒரு பிம்பத்தை வந்து கட்டுறாரு. இந்த பிம்பத்தை கட்டுற இவர்களால் வந்து என்னதுக்காண்டி 1,00,000க்கு மேல் வாக்கு பெற்றவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ வந்து இப்படி 70,000 வாக்கு தான் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுக்கான காரணம் என்ன? இந்த படுதோல்விக்கு கயந்திர பொன்னம்பலத்தில் படுதோல்விக்கு கூட்டணி வச்சும் அது வந்து கூட்டணி வச்சிருந்த பாரிய கூட்டணி வச்சிருந்தார்கள். அப்படி கூட்டணி வச்சு மேலே படுதோல்விக்கு என்ன இது? யாழ்ப்பாணத்தில் கூட 85,000 வாக்கு வந்து வீட்டு கட்சிக்கு 2வது இடத்துல வந்து அனுரா நிற்கிறார். அனுராண்ட என்பிபி நிற்குது. 3வது இடத்துல தான் சங்கும் பேந்து சைக்கிள் கட்சியும் பெறுது. அப்படியே எங்கே நாங்கள் தோற்று நிற்கிறோம்னு பார்த்தீங்களா? எங்களோட இனம் எங்கே தோற்று நிற்குது? இன்னும் வந்து இவ்வளவு நடந்தும் வந்து எங்களோட இனம் இந்த மாதத்துலேயும் வந்து எங்களோட இனம் வந்து துணிஞ்சு இப்படி சிங்களத்துக்கு வாக்களிக்குது என்றால் அங்கேயே நாங்கள் தோற்று நிற்கிறோம். சிங்கள கட்சிக்கு எங்களோட பிரதேசத்தில் என்ன தேவை இருக்குது? அவர்கள் இந்த இலங்கை நாட்டை தானே உண்டு. என்ன காரணத்துக்காண்டி எங்களோட உள்ளூராட்சி தேர்தலையும் சிங்கள கட்சிகள் போட்டியிடினோம். தமிழ் கட்சிகள் சிங்கள பிரதேசத்தில் போய் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் சிங்களாக்கள் தமிழ் கட்சியில் வந்து விட்டு வைப்பார்களா? ஆனால் எங்களோட பிரதேசத்தில் எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பிரதேசம் அந்த இப்போ இருக்கிற எங்களோட கொஞ்சம் மக்கள் தொகை மக்கள் கொஞ்சம் மக்கள் தான். இந்த மக்கள் தொகைக்கான பிரதேசத்தில் வந்து என்ன காரணத்துக்காண்டி சிங்கள கட்சிகள் அங்கே போட்டியிடினோம், என்னத்துக்காண்டி வெற்றி பெறினோம், அதையும் வந்து பெருசாக கொண்டாடினோம். அனுராண்ட இந்த மாதிரி தேர்தல் பிரசாரமே வந்து மெயினாக வந்து வடக்கிலான்னு இருந்துச்சு. வடக்கில் இருந்த பிம்பத்தை தான்
அவர் வந்து தெற்கில் காட்டியிருந்தார். இதுகளையும் வந்து இந்த வடக்கு மக்களின் இதையும் தான் அரசியலைத்தான் அவர் வந்து தெற்கிலையும் காட்டி அரசியல் செய்து கொண்டிருந்தார். இந்த பிம்பத்தை உலகத்துக்கு இந்த 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 தேர்தலையும் வந்து உலகுக்கு காட்டுற பிம்பமாக தான் அவர் பாவிச்சார். ஒரு ஷோமேன் என்ன வேலை செய்வாரோ அதைத்தான் அனுரா செய்தார் ஒழிய எங்களுடைய இனத்துக்கு எங்கே புத்தி போச்சுது. இந்த முறை அனுராக்கான எதிரான அலையண்டு இந்த முறை மக்கள் வந்து அனுராவை ஓரளவுக்கு நிராகரிச்சிருக்கிறார்கள் என்றாலும் வந்து யாருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள்? இந்த சிங்கள கட்சியை தோக்கடிச்சிட்டார்கள். தோக்கடிச்சான்னு சொல்லிடாது. போன முறையை பார்க்க குறைவாக வாக்களிச்சிருக்கிறார்கள். அது வந்து உண்மையான விபடியம். ஆனால் யாருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள்? எந்த தலைமைகளுக்குள்ள வாக்களிச்சிருக்காங்க? உங்களோட ஊருக்கு உங்களுக்கு நல்லவருக்கு வாக்களிக்கிறதான் உங்களோட இது கட்சியில். இதில் வந்து கட்சி அரசியல் என்னத்துக்கு வருது? உள்ளாட்சி தேர்தலில் கட்சி அரசியல் என்னத்துக்கு வருது? உங்களோட ஊரை மேம்படுத்துறதுக்கு என்னத்துக்கு கட்சி அரசியலை நீங்கள் கொண்டு வர்றீங்க? விளங்குதோ? ஏன் இந்த கட்சி அரசியல், முக்கியமாக கட்சி அரசியல் இந்த வெளிநாட்டுக்கு காட்ட வேண்டிய விடயங்கள் எல்லாம் வந்து ஜனாதிபதி தேர்தலும் பார்லிமெண்ட் தேர்தலையும் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஊரை ஏமாத்துறதுக்காண்டி இப்படியான பிம்பங்களை வந்து நீங்கள் இதன்னு கொண்டு வர்றீங்களா என்றால் அங்கேயே நாங்கள் இனமாக வந்து தோற்று நிற்கிறோம். இந்த இதில் தான் 2 இதுலேயும் வந்து இதை பற்றி பேசின கதிரண்ணாவை கூட வந்து இந்த இதில் வந்து விரும்பலை. இந்த இதில் வந்து உங்களுக்காண்டி கருத்து சொல்ல வந்து அவர் இந்த முறை விரும்பலை. என்றால் இது வந்து ஒரு ஏமாத்த எலெக்ஷன். தனிநாடு கேட்டு போகிறான்னு நாங்கள் வந்து உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாத்துகிற விடயங்கள் எல்லாம் எவ்வளவு வெக்கக்கேடான விடயம் என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துனீங்களா? இந்த இதில் இப்படி தேர்தல் இருக்குது. இதில் வந்து 3 லட்சம் வாக்கு வீட்டு கட்சியும் 70,000 வாக்கு சைக்கிள் கட்சியும் வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து எங்கள் தமிழ் தேசியம் இருக்கண்டு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இந்த கட்சியின் தலைவர்களாக இவர்கள் இருக்கும் போது வந்து கடைசி வரையும் வந்து எங்களுடைய இனத்துக்கு ஒரு மாற்றம் பெறாது. சுமந்திரனும் கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து மாற்றப்படும் போது நல்ல இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள் அல்லது அறிவு சார்ந்து இனத்துக்காண்டி பாடுபடுபவர்கள் வந்தால் மட்டுமே இந்த இனம் வந்து அடுத்த இடத்துக்கு நகரும் முடிய, மற்றபடி மற்றவர்கள் ஆட்டி படைக்கிறதுக்கு தலையாற்ற பொம்மையாக தான் எங்களோட அரசியல் இருக்க முடிய, பொம்மைகளாக தான் எங்களோட அரசியல் போவதோடைய துணிவா எங்களோட இனத்துக்காண்டி. இப்போ வந்து பாருங்க, எங்கள் தேசத்தை இருந்த காலத்தில் வந்து ஒரு பாலியல் கேஸாவது எங்களோட பிரேசில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் இப்போ தினமும் ஒரு ஆசை, அதுவும் வந்து மக்களை மாணவர்களை வழி நடத்துகிற ஆசிரியர் மேல் வந்து இளம் பெண்கள் மீது வந்து கை வைக்கிற துணிவு எங்கேருந்து வந்தது? இந்த இளம் பெண்கள் மீது வந்து இதண்டு இப்போ இந்த மாதம் போன மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆசிரியர் வந்து வழியால் வர்றார். அல்ல பாதிரியார் மேல் வெறியினம், கிறிஸ்டிய பாதிரியார் மேல் வெறியினம், ஆசிரியர் மேல் வெறியினம். எங்கே பல இதுகள் பாஸ் டிரைவர் வருகிறார், இப்படி வந்து ஐயர் மேல் வெறி, இப்படி வந்து ஒவ்வொரு ஒரு ஒழுக்கமே, ஒரு இனத்தின் ஒழுக்கமே அற்ற மனிதர்களாக இப்போ நாங்கள் வாழ்கிறோம். இந்த ஒழுக்கமற்ற இந்த ஒழுக்கமற்ற இனத்துக்கா நாங்கள் அரசியல் கதைக்கணுமெண்டு, அரசியல் வந்து கதைக்கணுமெண்டு எங்களுக்கே வெக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட இனத்துக்கு ஒரு சுய ஒழுக்கமே இல்லாத இனமாக இருக்கிறோம். சுய ஒழுக்கம் என்றாலே என்னென்று ஒரு பாரம்பரிய வரலாறு கண்டங்கிற இனம் வந்து இப்போ வந்து சுய ஒழுக்கமே, இவ்வளவு வருஷம் வாழ்ந்தங்கிற இனம், இவ்வளவு வரலாறு கொண்டங்கிற இனம் வந்து இப்போ சுய ஒழுக்கமே இல்லாமல், சுய மரியாதையே இல்லாமல் நன்றி கட்ட இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லல, நான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து இன உணர்வோட சரியாக நேர்மையாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இனமாக இருந்து கொண்டு ஒழுங்காக இல்லாதபடியும் வந்து வெளிப்படையாகவே எவிடன்ஸாகவே நீங்கள் உங்களை காட்டுறீங்க. இந்த தேர்தலையும் வந்து சிங்களவனுக்கு வாக்கு போட்டு அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. இப்படி வந்து பல விடயங்களில் இந்த இனம் எப்படி போயிருக்கின்ற இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் இப்படிப்பட்ட என்ன போன்ற உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு தான் இது வந்து கவலையான விடயமாக இருக்குது. இதை பற்றி நாங்கள் கதைச்சி எங்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணவும், உங்களுக்காண்டி நாங்கள் எங்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணவும் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகுது. இந்த இதுகளில் இதை உங்களோட கூத்துகளை பார்க்கும்போது நீங்கள் திருந்துற பாடாவும் இல்லை. போலிகளுக்கு பின்னால் இந்த இனத்தை வந்து அப்படி திருத்துறது, நல்வழிப்படுத்துகிற யோசனையும் சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு போகலாம்னு இருக்கிறவங்க அங்கே நின்று
அந்த இதை அரசியல் இதன்றதுக்கு வந்து அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. இப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடலாம்னு தான் அவர்களோட சிந்தனையும் இருக்குது. இன்றைக்கு இந்த இனம் இப்போதைக்கு திறந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட வந்து உங்களோட மண்ணை சுரண்டி எங்களோட மரங்களை வெட்டி என்ன தமிழ் தேசம் நீங்கள் படைக்க போறீங்க? மண்ணை காத்து, நிலத்தை காத்து, மரங்களை காத்து, இயற்கையை காத்து, அப்படி மொழியை காத்து, பண்பாடை காத்து, அப்படி என்னைக்குதான் நீங்கள் தமிழ் தேசம் படைக்க முடிய எல்லாத்தையும் வித்துட்டு பணம் அலைகிற போது வந்து இந்த மாநகர சபையிலையும் இந்த மாநகர சபையால் வந்து விக்னேஸ்வரன் ஐயா சரியாக இருந்தார். அவர் சிங்கள தேசத்திலிருந்து வந்தாலும் சரியாக ஆட்சி செய்தார். இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து பணங்கள் சிங்கள தேசம் கொடுக்க வேண்டிய பணம் மாநகராட்சியில் போன டேக்ஸை வந்து அவர் கேட்டார். எங்களோட டேக்ஸ் அங்கேன்னு கேட்கும்போது அவர்கள் அந்த பிள்ளையான கணக்கு அனுப்பும் போது தான் அவர் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து போனார். என்று அவர் ஒரு ப்ரொஜெக்ட் நடத்துறதுக்கு அவர் கணக்கு வழக்கு தெரியும். அந்த கணக்கு வழக்கு பார்த்து இவ்வளோ காசு தரவணுமெண்டு ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறார். அண்ட் அந்த ப்ரொஜெக்டுக்கான பணத்தை வந்து அவர்கள் தராதபடியால் அதோட வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து அந்த பணத்தை வாங்கியிருந்தார் என்றால் சிங்களத்தில் பணத்தை வாங்கியிருந்தார் என்றால் பேர்ந்து அந்த பழி வந்து அவர் மீதே வந்திருக்கும். என்ற அந்த கணக்கு புலியான கணக்கு கூட காசு எங்களுக்கு வர வேண்டிய காசு கொஞ்சம் காசை கொடுத்து விக்னேஸ்வரன் அவர்கிட்ட எல்லாத்தையும் காசையும் கொடுத்துட்டோமாண்டு ஒரு பொய்யை வந்து சொல்லி போட்டு மணிவண்ணன் அடுத்ததாக வந்தார். இப்போ அவருக்கு வந்து பொய்யான கணக்கை சொல்லி போட்டு அவர் கடந்து போயிருப்பார். அன்றைக்கு விக்னேஷ் ஐயா அந்த நேரம் எடுத்த முடிவும் வந்து சரியான முடிவு. இப்போ வந்து இந்த டேக்ஸ் எடுக்கிறோம் இல்லை மாநகராட்சி இந்த காசு பஸ் கட்டணம் டாக்ஸி கட்டணம் எல்லா கட்டணம் வந்து மாநகராட்சிக்கு தானே போகுது. இந்த வீடு இந்த கடைகள கட்டணங்கள் எல்லா டேக்ஸும் வந்து மாநகராட்சி தானே போகுது. இந்த மாநகராட்சி வந்து கணக்கு காட்டுது அவங்களுக்கு. இந்த எப்படி எங்கே செலவழிக்கிறோம்ன்ற கணக்குகள் வந்து காட்டப்படுதா? இந்த அமைச்சர் எவ்வளோ காசு வந்து எங்களோட வடக்கு கிழக்கு தர்றார். நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ காசு வந்து எங்களுக்கு திருப்பி தெரியணும். அதுக்கான கணக்கு வழக்கு எங்கேயும் யாரும் கேட்கணுமா? யாரும் இதாண்டினமா? எல்லாம் ஊழல் என்று சிங்கள தரப்பு வந்து தமிழ்நாட்டு காசை வந்து கொள்ளையடிக்கிறதில்ல. எப்படி இந்தியாவில் வந்து அங்கே மோடி அரசு கொள்ளையடிக்கிறதில்ல இருக்கும். தமிழ்நாட்டின் காசு இந்த எப்படி இதை வரியை வந்து எப்படி களவெடுக்குதோ கொஞ்சத்தை திருப்பி கொடுக்குதோ அந்த இதெல்லாம் யாழ்ப்பாணம் இருக்குது. அப்படி இன்னைக்கு நீங்கள் கேட்பீங்க யாழ்ப்பாணம் வளர்ச்சியடைஞ்சு போதே எல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறபடியத்தான் யாழ்ப்பாணம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிங்கள தரப்பால் நிவாரணம் கூட வந்து அவர்களால் கொடுக்க முடியல. எங்களோட இனத்தை வந்து காத்து கொண்டு இருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள். யுத்தத்துக்கு பிறகும் இந்த மக்களை திருப்பி ஓரளவுக்காவது வாழ வைக்கிறது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள். அது அதோ எங்களோட யாழ்ப்பாணம் வடகிழக்கு மட்டும் இல்லை, கிழக்கை இப்போ வந்து இந்த இதில் இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து அடிபட்ட இலங்கையும் வந்து வடகிழக்கு தமிழர்கிட்ட நிதி தான் கிழக்கையும் வாழ வச்சு. அதுக்காண்டி தான் ரணில் வந்து எங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்டவர் எங்களுக்கான உரிமையை தந்தார். எங்களோட நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு வந்து எங்களோட மக்கள் இப்போதைக்கு நாங்கள் கேட்குறது எங்களோட மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழணும். அந்த இராணுவத்தை வடக்கு கிழக்கு இருக்கிற இராணுவத்தை வெளியேற்று அதிகாரத்தை வந்து தமிழர் கையில் வடிவா இப்படி இந்த ஒட்டுக்குழுக்கள் கையில் கொடுக்காமல் வடிவா படித்தவர்கள் மத்தியில் கல்வியாளர் மத்தியில் வந்து வடிவா கூடண்டு அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அதுக்கு கூட வந்து இவர்கள் ரெடியாக இல்லை. எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதியை கேட்குறோம். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. சிங்கள மக்களோட எங்களுக்கு வரலாறு ரீதியாக வந்து சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் டிஎன்ஏ ரத்த ரீதியில் வந்து ஒன்றாக இருந்த மக்கள் என்றதும் எங்களுக்கு அந்த புரிதலும் எங்களுக்கு இருக்குது. எங்களோட தேசத்தினருக்கு இருந்த புரிதல் வந்து எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் வந்து மதமாகவும் மொழியாக தான் மாறி இருக்கிற மொழியை இனமாக ரத்த ரீதியில் வந்து நாங்கள் வந்து முந்தி ஒரே இனமாக இருந்தவர்கள் என்ற புரிதலும் எங்களுக்கு வடிவாகத்தான் இருக்குது. என்றைக்கு இதில் வந்து இந்த 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 வெளிநாடு இதால் கொலோனியா பிரச்சனையால் வந்து எங்களோட நாடு பிரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் உரிமையில் எங்களோட மக்களுக்கு நீங்கள் தந்தீங்கள் என்றால் நாடு நல்ல செழிப்பாக இருக்கும். இப்போ அனுராக அரசாங்கம் நிற்குது, தான் வந்து உள்ளுக்கு வந்து தமிழர்கள் எல்லாத்தையும் சிங்களவர்களை மாற்றி ஒரு இலங்கை வந்து ஒரு நாடாக மாற்றலாமாண்டு பக்கத்தில் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கும் வரையும் இந்தியாண்ட ஒரு சகுனி பக்கத்தில் இருக்கும் வரையும் அது அனுராண்ட கனவும் வந்து ஒரு பகல் கனவு தான். கொஞ்ச நாள் காட்டுவினம், கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து காட்டுவினம், கொஞ்ச நாள்
இந்த இந்தியான்னு இங்கே கைக்கூலியல் இங்கே எங்கட இதுக்குள்ள இனத்திலேயே கணக்க கைக்கூலியல் இந்தியாவுக்கு பின்னால் இருக்குது. இந்த கைக்கூலியில் ஏவி விட்டு பிரசாரம் அதோட சினிமா இதுலேயும் வந்து எங்களோட இனம் அடிமையாக இருக்குது. எங்களோட அடுத்த சமுதாயம் சினிமாவுக்கு பின்னால் அடிமையாக இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் வந்து எங்களோட அடுத்த தமிழ் மக்களை இலகுல வந்து குழப்ப முடியும். தமிழ் மக்களை இந்தியா நினைச்சால் ஒரு நாள்லேயே வந்து இப்படி அர்ஜுனா வந்து இலங்கை அரசாங்கம் மூலம் வந்து இலங்கை அரசாங்கம் உளவுத்துறை மூலம் வந்து எங்களை குழப்பிச்சதோ அதே மாதிரி ஒன்றும் வேகமாக வந்து எங்களோட இனத்தை வந்து இந்தியா நினைச்சா குழப்ப முடியும். அதனால் வந்து எவ்வளோ தூரம் எங்களோட இதை மாற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பக்கத்தில் இந்தியா இருக்கும் வரையும் வாய்ப்பில்லை ராயா, வாய்ப்பில்லை. அந்த இது தெளிவும் எங்களுக்கு இருக்குது. அவர்கள் இப்படி விதம் போதும் ஒன்றும் கூட தெளிவு எங்களுக்கு இருக்குது. உலக அரசியல் நாங்கள் இங்கே படித்த எங்களுக்கு வந்து உலக அரசியல் தெளிவும் வந்து எங்களுக்கு வடிவாக இருக்குது. உலக அரசியலில் வந்து சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இவர்களோட அரசியலுக்குள்ளே வந்து இந்தியாவோ இலங்கையோ சின்ன இதுகள். இந்தியா வந்து இப்போ வந்து இவர்களுக்கு சந்தியா தேவை. ஏன்னா சைனா வந்து தன்னை வந்து சுய உருவத்துக்காண்டி சைனா வந்து இப்போ கூட வந்துட்டுது. சைனாண்ட பொருளாதாரம் உலகத்தில் நம்பர் 1 மாறிக்கொண்டு போகுது. அன்றைக்கு இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து ஆட்கள் தேவை. தங்களோட சந்தையில் விற்கிறதுக்கு வந்து சனத்தொகை தேவை. எங்கே சனத்தொகை இருக்குது? இந்தியாவில் அந்த சனத்தொகை இருக்குது. என்னபடியாக இந்தியா வந்து இனி சைனா விட்டுட்டு இனி இந்தியாவை ஐஸ் வைப்பார்கள். ஐஸ் வச்சு தங்களோட குப்பையில் வந்து இந்தியாவில் கொண்டு விற்பார்கள். விற்பனைக்குத்தான் இந்தியா அவர்களுக்கு தேவையொழிய வேறு ஒன்றுக்கும் இல்லை. அதோட சைனாக்கு எதிரான விடயங்கள் அப்படியாண்டு அரசியலுக்காண்டி தான் அவர்களுக்கு இந்தியா தேவையொழிய வேறு ஒன்றுக்குமே இல்லை. அந்த புரிதல் வந்து இவர்களுக்கு இருக்கா? நீங்கள் வந்து சந்தையின் மந்தைகள் இவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கான கௌரவத்தை வந்து வேறு ஒரு தரவும் போகிறது இல்லை. நீங்கள் எப்போ அதோட வந்து சைனாக்கு விட்ட பிள்ளையை வந்து கடைசி வரையும் இந்தியாவுக்கு இவர்கள் விட மாட்டார்கள். இந்தியா வந்து பொருளாதார ரீதியிலையும் வந்து வடிவ வளர விடாமல் ஒரு கட்டுப்பாடுகளை வைக்கிறதுக்கு தான் இவர்கள் பார்ப்பற ஒழிய சைனா போல இந்தியா வந்து பெரிய பிஸ்னஸ் நாடாக மாறுறதுக்கு அந்த சைனாக்கு விட்ட பிள்ளையை வந்து இந்தியாவுக்கு வேறு விடுவார்கள் என்றால் நான் நெக்கையில் அப்படியும் எவ்வளோ தூரம் தடுக்க முடியுமோ தெரியாது. ஆனால் அந்த புள்ளியை வந்து அதை வந்து இந்தியா வந்து ஒரு நாடே இல்லை. அது பல நாடுகள் இல்லை. ஐரோப்பிய யூனியன் எப்படியோ அப்படித்தான் இந்தியாவுடைய ஒரு தனி நாடு இந்தியா இல்லை. இப்போ பிரச்சனை, இந்த பாகிஸ்தான் பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே வந்து எங்களுக்கு இது தேவையில்லாதபடியாக. ஏன்னா 2 நாடுகளும் எங்களுக்கு எதிராக இந்த முடிவாக்க நாட்களில் வந்து 2 நாடுகளும் எங்களுக்கு எதிராக வந்து 2 நாடுகள் கடல்களை பிளாக் பண்ணி இலங்கை இராணுவத்துக்கு ஃபுல் உதவி செய்த நாடுகள் தான் இந்த 2 நாடுகளும் இப்போ அடிபடுற நாடுகள். இவர்கள் இவ்வளவு நாளும் அடிபட்டு கொண்டு தான் இருக்க போகிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையும் வந்து உலகத்தின் பிரச்சனையுடைய இவர்கள் சின்ன நாடுன்னு கருதி உலகம் நடத்துகிற போரையுடைய வேறு ஒன்றுமே இல்லையானு தான் இதுக்கு பின்னால் இருக்கிறபடியும். இதை பற்றி வேறொரு நாளில் வந்து வடிவாக கதைப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.